ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசியில் இட்லி தோசை பேட்டர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1½ டம்ளர் வந்து கருப்பு கவுனி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளர் வந்து இட்லி அரிசி. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 2 டம்ளர் கணக்காயிருச்சு. 1/2 டம்ளர் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா 3 டைம், நல்லா 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அரிசி வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 5-6 ஹார்ஸ் ஊறியிருக்கும். நான் வந்து மிக்சிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து அரிசி வந்து நான் கம்மியாக தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து அரைச்சி 2 டைமாக நான் போட்டு அரைச்சேன். ஃபஸ்ட் டைம் போட்டு அரைச்சிட்டேன். மீதி இருக்க மாவை இன்னொரு டைம் போட்டு அரைச்சிட்டு 2மே வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி மூடி வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் டைம் அரைச்சேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 8 ஹார்ஸ் ஊறணும். 8 ஹார்ஸ் வச்சுருந்தா தான் நல்லா மாவு பொங்கி வந்து நம்ம இட்லி ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கையை வச்சு நல்லா கலக்கி மூடி போட்டு நம்ம ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இட்லி தோசை 2மே நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எனக்குமே தெரியாது, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அரைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நல்லா கலக்கி நல்லா கரெக்டாக எடுத்து விட்டு மூடி போட்டு வச்சாச்சு. ஈவினிங் ஒரு 6:30 இருக்கும். பாப்பா ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டால், ஸோ அவளுக்காக வந்து காஃபியும் போண்டாவும் எடுத்து கொண்டு போயிட்டு பாப்பா கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தா, அவளுக்கும் கொடுத்துட்டு நைட்டு வந்து சன்னா மசாலாவும் சப்பாத்தியும் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா இது என்னால் கவர் பண்ண முடியல, வீடியோ எடுக்கலை. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் செஞ்சு முடித்தாச்சு. அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி இருந்துச்சு. நல்லா கலக்கி விட்டனால இந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது மாவு. அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு நான் நல்லா வந்து கிளறி வச்சுட்டேன். ஸோ எப்பயும் போல் வந்து இட்லி தட்டில் இட்லி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா வரும். ஸோ எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் இட்லி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. தண்ணி வந்து லைட்டாக ஹீட் ஆனோடனே நான் வந்து அதை வச்சுட்டு மூடி போட்டுட்டு நார்மலாக இதுக்கு வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆச்சு இது வேகறதுக்கு. நார்மல் அந்த இட்லினா ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே ஆயிரும். இது வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா நீங்களே பாருங்கள் இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதுக்கு வந்து காம்பினேஷனாக எது நல்லாயிருக்கும்னு தெரியல. அதனால் நான் சாம்பாரும் வச்சேன், கொஞ்சம் கார சட்னியும் அரைச்சேன். ஸோ 2மே சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் சட்னி நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாம்பாரை விடவே கார சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு இப்படி இட்லி வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. சரி தோசை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி பார்க்கலான்னு தோசையும் ஊற்றி பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ் காலையில் வந்து போட்டது. தயவு செஞ்சு இது ஆஸ்துமா வீசிங் இருக்கவங்க எடுத்துடாதீங்க. பார்த்திங்கன்னா தோசையும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மொறுன்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ 2மே வந்து நான் இப்போ அரைச்ச அளவுகளை கரெக்டாக ஊற வச்சு அரைச்சி 8 ஹவர்ஸ் ஃபர்மெண்டேஷன் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், பாய்.